கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நம்மள நம்பி இத்தனை நாள் பிரியாணி கொடுத்துச்சு. இப்போ இந்த மழையில அந்த குருவி கடையும் திறந்திருக்காது. இன்னைக்கு நாம பட்னி தானா? ஆமா காலு, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த காட்டுல வேற எந்த முட்டாள் பறவைகளையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ நாம என்ன செய்யறது? இப்படி இவங்க பேசிட்டு இருந்தத சுஜிக்குருவி மறைஞ்சிருந்து கேட்டுச்சு. அட மோசக்காய காகங்களா, நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சுதான் உதவி செஞ்சேன். ஆனா நீங்க என்னையே இப்படி முட்டாளாக்கிட்டீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சது சுஜிக்குருவி. மறுநாள் வழக்கம் போல எல்லா பறவைகளும் பிரியாணி கடையில ஒன்று கூடியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த காகத்தினுடைய ஏமாத்து வேலை தெரிஞ்சு அவங்களுக்காக காத்திருந்தாங்க. அப்போ அந்த காகங்களும் அங்க வந்தாங்க. அட என்ன, எல்லாரும் யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது விஐபி வராங்களா என்ன? ஆமா ஆமா, நாங்க உங்களுக்காக தான் காத்திருக்கோம்.